ஆதியும் நீயே அந்தமும் நீயே சிவபெருமானே, அனைவரின் மனதிலும் லயித்திருக்கும் ஆதியோகியும் நீயே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வரக்கூடிய சனிக்கிழமை 27/6/2026 அன்று வரக்கூடிய சனி மகா பிரதோஷம். மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது தனிச்சிறப்புடையது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பிரதோஷத்தன்று யாரோ ஒருத்தவங்க விரதம் இருந்து பிரதோஷ வேளையில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய சிவ பூஜைகளில் கலந்து தங்களுடைய விரதத்தை முடிக்கிறார்களோ அவர்கள் 1000 பிரதோஷத்தை கண்ட பலன் நிச்சயமாக பெறுவார்கள். அவர்களுடைய அனைத்து விதமான தோஷமும், அவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் அவர்களை விட்டு விலகும். அதனால யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, இந்த சனிக்கிழமை யாருக்கெல்லாம் சுத்தபத்தமா இருக்கீங்களோ, தீட்டு காலங்கள்லாம் இல்லாம இருக்கீங்களோ, நீங்க உங்களுடைய உடல் நலம் அனுமதிக்கும் பட்சத்தில் நீங்கள் அன்று விரதம் இருக்கலாம். சிவனை நினைத்து காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நீங்க நெற்றியில திருநீர் பூசி உங்க பூஜை அறையில விளக்குலாம் ஏற்றி வச்சுட்டு ஜஸ்ட் வில்வ இலைகளை அங்க வையுங்க. வைத்து சிவபெருமானை வேண்டி உங்களுடைய விரதத்தை இனிதே நீங்கள் ஆரம்பிக்கலாம். அன்றைய நாள் முழுக்க ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சராட்சர மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. எந்த ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கி விட்டது அப்படின்னு நினைச்சு இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். யார் ஒருத்தரையும் அன்றைய தினம் நீங்க கடுஞ்சொற்களால பேசாதீங்க. அமைதியாக இருப்பதே நல்லது. அதே போல உங்களால் முடிந்த பொருட்களை அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் நிறைய தேவைப்படும். பாலோ தயிரோ நெய்யோ இல்லை கருப்பஞ்சாரோ இளநீரோ அல்லது பஞ்சாமிர்தம் தயார் செய்வதற்கான தேவையான பொருட்களோ விபூதியோ சந்தனமோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கோவிலுக்கு தாராளமாக தரலாம். நீங்கள் கோவிலில் அன்றைய தினம் போயிட்டு ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து உங்கள் கண்களை மூடி தியானம் செய்தாலே அவ்வளவு ஒரு மனத்தெளிவு உங்களுக்கு வரும். இந்த சனி பிரதோஷம், சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷம் சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டு மயங்கிய நிலையில் இருந்தாராம். அதுக்கப்புறம் இந்த பிரதோஷ தினம் திரையோதசி தினத்துல தான் அவர் கண் விழித்து அந்த தாண்டவம் ஆடினாராம். ஏகாதசி திதியில ஆழகாலத்தை அருந்திய சிவபெருமான் துவாதசி திதி முழுக்க மயக்கத்துல இருந்தாரு. திரையோதசி திதி சந்தியா காலத்துல அவர் கண் விழித்து திரிசூலத்தை கையில் ஏந்தி டமருகத்தையும் கையில் ஏந்தி நந்திகளின் 2 கொம்புகளுக்கிடையே அவர் ஆடினாராம். அந்த ஒரு நடனத்தை காண 30 முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே தவம் இருந்தாங்களாம் அப்படி ஒரு நடனத்தை காணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்களுக்கே அந்த நிலைமை அப்படின்னா மனிதர்களாகிய நாமும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தவற விடாமல் அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம அவரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் நந்தியம்பெருமானுக்கு வில்வ மாலை, அருகம்புல் மாலைலாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிட்டு போகலாம். அதே போல் வாசனை திரவியங்கள் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாசனை திரவியங்களும் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு சிவனுக்காக கொடுக்கலாம். இந்த நாளில் நாம் நம் வீடுகளில் நம்முடைய கடன் சுமை தீர்வதற்காக செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு எளிய வழிபாடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக இருக்கிறது. நம்ம சனி பிரதோஷம் வழிபாடு செஞ்சோம்னா சனி பகவானால் வரக்கூடிய அத்துணை தோஷங்களும், அவரால் நமக்கு என்னென்னலாம் கஷ்டங்கள் வரணும்னு இருக்குதோ அது எல்லாமே படிப்படியாக குறையும். நமக்கு மன நிம்மதி, அமைதி, ஆரோக்கியம், செல்வ வளம் இது எல்லாமே பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எந்தவித தடையும் இல்லாமல் நடந்தேறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. சரி, நம்ம இப்போ என்ன அன்னைக்கு செய்யணும்? அதாவது அந்த மாலை 4:30 6 மணிக்குள்ளார நீங்கள் கோவிலில் இருந்தால் நீங்கள் முழுவதுமாக கோவிலில் இருந்து எல்லாத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தும் நீங்கள் செய்யலாம். அல்லது வீட்டில் இருக்கிறவங்க இந்த 4:30 6 நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதற்கு தேவையானது மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ரூபாய் நாணயம்.
இந்த 1 ரூபாய் நாணயத்தோடு நாம் என்ன பொருள் வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, இதை 2 தான் நம்ம வைக்க போகிறோம். இதை 2த்தையும் நீங்கள் உங்களுடைய வலது கையில் அந்த நேரத்தில் கையில் வச்சு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் சுமை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. பொதுவாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நம்ம நமக்கு ஏற்பட்டுள்ள கர்ம வினையால் ஏற்பட்டுள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீருவதற்கு வழிபாடு செய்து கொள்ளலாம். அது கடனாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, வழக்காக இருந்தாலும் சரி, எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே தீரும். ஸோ கருப்பு எள் சனி பகவானுக்கு உரியது. அந்த கருப்பு எள்ளோட ஒரே 1 ரூபாய் நாணயத்தை வைத்து உங்களுடைய வலது கையில் வச்சு நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அதை ஒரு சின்ன துணியில், எந்த கலர் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. வெள்ளையோ மஞ்சளோ சிகப்போ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் 1 ரூபாய் நாணயத்தை வச்சு முடிச்சு போட்டுடுங்க. உங்களுடைய வலது கையில் அந்த பொருளை வைத்து நாம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இதை பிரதோஷ மந்திரம் அப்படின்னே சொல்லுவாங்க. மற்ற சாதாரண பிரதோஷ காலத்தில் நம்ம இதை உச்சரிக்கலனாலும் பரவாயில்ல. இந்த சனி மகா பிரதோஷத்தில் அவசியம் இப்போ நம்ம சொன்ன இந்த குறிப்பிட்ட வழிபாட்டை செய்யறீங்களோ இல்லையோ, இந்த மந்திரத்தை மட்டுமாவது நீங்கள் 11 முறை உச்சரிங்க. மிருத்யுஞ்சாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமக. இதை நீங்கள் உச்சரிச்சிடுங்க. நீங்கள் மூட்டை வச்சுருக்கீங்க இல்லையா, அதை உங்கள் பூஜை ரூம் ஸ்லாப்லே வச்சிடுங்க. இரவு தூங்க போகும் முன்பு இதை உங்கள் தலையணைக்கு அடியில் நீங்கள் வைக்கலாம். பெண்கள் வைப்பதாக இருந்தால் நம்ம தீட்டு காலங்கள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, சரிங்களா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவரோட தலையணைக்கு அடியில் இதை நீங்கள் வைங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் குளிப்பதற்கு முன்பு இந்த ஒரு மூட்டை இருக்குது இல்லையா, அதை உங்களுடைய இடது கையில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுட்டு உங்கள் தலையை இடமிருந்து வலமாக 11 முறை, வலமிருந்து இடமாக 11 முறை சுற்றிட்டு அந்த முடிச்சியை அப்படியே நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. 1 ரூபாயும் சேர்த்து தான் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அல்லது ஓடுற நீர் இருந்தால் அதுலேயும் நீங்கள் போட்டுடலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் தலை குளிப்பதோ அல்லது தலை குளிப்பது நல்லது. இல்லை உடல் நலம் சரியில்லை அப்படின்னா தலையில் தண்ணீர் தெளிச்சுட்டு நீங்கள் மேலுக்கு குளிக்கலாம். ஸோ இதுதாங்க நீங்கள் அன்றைய தினம் செய்ய வேண்டிய மிக எளிய வழிபாடு. கோடி கணக்கில் கடன் இருக்குது, என்னால் நிம்மதியான தூக்கம் இல்லை, சாப்பாடு என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை அன்றைய தினம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறையும். அந்த கடனை அடைப்பதற்கான பணம் உங்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.